ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக உபனிஷத்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா உபனிஷத்தும் வந்து ஒரே மாதிரியான டீச்சிங் மெத்தடாலஜியை தான் வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது இந்த பேட்டர்ன் ஆஃப் டீச்சிங் பார்த்தோன்னா யூனிஃபார்மாக இருக்கும். அங்கங்கே சில டிஃப்ரென்சஸை நாம் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா உபனிஷத்தும் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த துவைத்த பிரபஞ்சத்தை யூஸ் பண்ணி நாம் அத்வைத்த உண்மையை டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த அத்வைத்தம் மட்டுமே நமக்கு பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸை கொடுக்கும். அது மட்டும்தான் ஆக்சுவலி ஒர்த் நோயிங் அப்படின்னு உபனிஷத் வந்து நமக்கு சொல்கிறது. அப்போ நம்மளோட லைஃபோட ஃபஸ்ட்டு ஹாஃபை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உண்மையை டிஸ்கவர் பண்ணுறதுக்காக இந்த வேர்ல்டை யூஸ் பண்ணணும். செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணணும், அத்வைத்தத்தோட க்ளோரியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த வேர்ல்டை இப்போது யூஸ் பண்ணணும். வேறு எதுக்காக நாம் இந்த வேர்ல்டை யூஸ் பண்ணாலும் அது ப்ராப்ளமே தான் கொடுக்கும். இப்போ இந்த துவைத்த வேர்ல்டு இந்த ரெண்டே பர்பஸுக்காகத்தான் ஆக்சுவலி இருக்குது. ஒன்று அத்வைத்தத்தை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அத்வைத்தத்தோட க்ளோரியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா த்விதீயாத்வை பயம் பவதி, துவைத்தம் அப்படின்னு சொன்னாலே பயம். துவைத்தம்னா இந்த இடத்துல என்னது, வேர்ல்டு. அப்போ வேர்ல்டில் வந்து ஆப்வியஸாக பியூட்டி இருக்குது, வெரைட்டி இருக்குது, நாவல்ட்டி இருக்குது. ஆனால் என்ன இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், இந்த பியூட்டி வெரைட்டி எல்லாம் பார்த்து ஏமாந்து போய் அதுக்குள்ளே மாட்டிக்கிறோம். பட் வேர்ல்டு கீப்ஸ் சேஞ்சிங். இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து இப்படி இருந்தால் நன்னா இருக்குது அப்படின்னு தோணி ஒரு செட்டப்பை நாம் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதாவது அந்த செட்டப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு பல வருஷங்கள் ஆகியிருக்கும். அப்புறம் அந்த செட்டப் வந்து அப்செட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அகெயின் படாத பாடுபடுறோம். அதாவது என்ஜாய் பண்ணுறேன்ற பேர் வழியில் ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். சின்னதாக ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா கூட செட்டப் வந்து அப்செட் ஆகிடுறது. அப்போ இந்த துவைத்தம் அப்படிங்கிறது வந்து டசன்ட் ஹேவ் ஸ்டெபிலிட்டி. அப்போ அதுக்கிட்ட வந்து ரிலையபிலிட்டி இல்லை. அதனால நம்மளுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை கொடுக்க முடியாது. வேர்ல்டுனால நம்மளுக்கு செக்யூரிட்டியை கொடுக்க முடியாது. அப்போ எப்படி இருக்குது நம்மளோட லைஃபே அப்படின்னா, எல்லாம் நன்னாவே போகுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஆல் த டைம் வந்து நம்மளுக்கு அந்த ஆங்ஸைட்டி வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஆங்ஸைட்டியிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தான் நாம் என்ன பண்ணுறோம், வேறு 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 ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறோம். பட் இதுக்கு வந்து சல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா, துவைத்தத்திலேயே இருந்தோன்னா சல்யூஷன் கிடைக்காது. இன்செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல எப்படி பீஸ் இருக்கும், பீஸ் இல்லாத இடத்துல எப்படி ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ துவைத்தத்திலேருந்து நமக்கு ஒரு நாளைக்கும் பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்காது. அதாவது எனக்கு பீஸ் வேணும், செக்யூரிட்டி வேணும், ஹாப்பினஸ் வேணும்னு துவைத்த வேர்ல்டை யூஸ் பண்ணினோன்னா அது வந்து மிஸ் அட்வென்ச்சர். தப்பாக நாம் அதை பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். அப்போ இன்டெலிஜெண்ட்டாக இந்த துவைத்த வேர்ல்டை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அத்வைத்தத்தை டிஸ்கவர் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த துவைத்த வேர்ல்டை யூஸ் பண்ணணும். அண்ட் அத்வைத்த க்ளோரிக்காக, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணணும். இப்போ துவைத்தத்தை யூஸ் பண்ணி அத்வைத்தம் அரைவ் பண்ணுறதுக்கு உபனிஷத் வந்து இந்த யூனிவர்ஸையே இப்போ 3 கேட்டகரியாக பிரிக்கிறது. என்னது, ஜீவ, ஜகத், ஈஸ்வரா. ஜீவாத்மா, பரமாத்மா, அனாத்மா. ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட தான் நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது நான் இருக்கேன், இந்த வேர்ல்டு இருக்குது, அப்புறம் பகவான் இருக்கார், இப்படி தான் ஆரம்பிக்கிறோம்.
பட் வேதாந்தம் என்ன பண்ணுறது, இந்த மூணுத்தையும் இப்போது ஒன்றா நம்மளுக்கு ஆக்கி கொடுக்குறது, கொலாப்ஸ் பண்ணிடுறது ஒன்றா. அண்ட் எப்படி பண்ணுறதுன்னா 2 ஸ்டேஜில் பண்ணுறது. எனி உபநிஷத் நீங்கள் எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அனாத்மாவை பரமாத்மாவோட மர்ஜ் பண்ணிடும். இப்போ பரமாத்மாவும் அனாத்மாவும் ஏக ஆத்மா. இது எப்படி பண்ணுவோம், காரண காரிய பிரக்ரியா யூஸ் பண்ணி இதை பண்ணிடுவோம். பரமாத்மா தான் ஏகசார நித்திய சத்தியம், அனாத்மா வந்து அநேக அசார அனித்ய அசத்தியம். அப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து காரியம், அதோட மூல காரணம் பரமாத்மா. அப்போ சிருஷ்டி டாப்பிக்கை வந்து எல்லா உபனிஷத்தும் வந்து பேசும். எல்லா உபனிஷத்தும் பேசாது, பட் மோஸ்ட் உபனிஷத்ஸில் இந்த சிருஷ்டி டாப்பிக்கை நாம் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்லேருந்து ஒய் வந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் காரணம், ஒய் காரியம். ஸோ காரண காரிய பிரக்ரியாவை பயன்படுத்தும். பிரக்ரியானா மெத்தடாலஜி. இப்போ சிருஷ்டி டாபிக் மூலமாக இந்த விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுறது. இப்போ ஐத்ரேய உபனிஷத் பார்த்துருக்கோம். அது எப்படி ஆரம்பிக்கிறது, ஆத்மாவா இதம் ஏகமேவ அக்ர ஆசீத் அப்படின்னு சொல்லிது. அப்புறம் தைத்திரிய உபனிஷத்தை எப்படி சொல்லிட்டு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அது சொல்லிட்டு, தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்னு சிருஷ்டி டாப்பிக்கை தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. அதுவும் காரண காரிய மெத்தட் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுறது. அது மாதிரி இங்கேயும் உத்தாலகர் சிருஷ்டி டாப்பிக்கோடு தான் இந்த உபனிஷத்தை, இந்த டீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும், 3 இருந்தது. 3ல் நாம் அனாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றா ஆக்கிட்டோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இப்போ இருக்கும். இப்போ பரமாத்மா இருப்பார், ஜீவாத்மாவாகிய நான் இருப்பேன். இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கு எதை எடுத்துக்கிறோம், பரமாத்மாவோட எசன்ஸை எடுத்துக்கிறோம். பரமாத்மாவோட ஸ்வரூபம் என்ன, பரமாத்மாவோட சப்ஸ்டன்ஸ் என்ன. ஸோ பரமாத்மாவோட சப்ஸ்டன்ஸ் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், சத்து. ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா பரமாத்மா காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எல்லா காரியத்திலையும் இன் அண்ட் த்ரூ காரணம் இருந்து ஆகணும். கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இன் அண்ட் த்ரூ தி ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு வந்து இப்போது வியாபிச்சு இருக்கணும். ஆர்னமெண்ட்ஸோட ஷேப் வேணால் மாறலாம், ஆனால் கோல்டு எப்போவுமே கோல்டாகவே கண்டினியூ ஆகும். இப்போ காரணம் காரியத்தில் இன்ஹெரண்ட்டாக இருக்கும், எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் காரணம் காரியத்தில் இன்ஹெரண்ட்டாக இருக்கும். அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இருக்கே, அந்த ஈஸ்னஸ் இருக்கே, அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். அது எல்லா காரியத்திலையும் இன்ஹெரண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதே எப்படி சொல்லலாம், எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசத்தே. இப்போ ஆல் பெர்வேடிங் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பரமாத்மா. அந்த பரமாத்மா எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் இன்ஹெரண்ட்டாக இருக்கார். எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணி, அப்போ எல்லாம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னா பரமாத்ம ஸ்வரூபம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் நான் வேரியபிளாக இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை நாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவாத்மாவை எடுத்து அனலைஸ் பண்ணோம். இப்போ பரமாத்மா அனாத்மாவை ஒன்றா ஆக்கிட்டோம், அதோடைய எசன்ஸை நாம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா அப்படின்னா ஜீவாத்மாவாகிய நான் இருக்கேன். இப்போ என்ன வந்து அனலைஸ் பண்ணணும், பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி
व्यावृत्तास्मनुवर्तमान अहमित्यन्तस्फुरन्तं सदा. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? பால்யா. இப்போ நான் குழந்தையாக இருந்தேன், அப்புறம் நான் வந்து யங்காக ஒரு யூத்தாக இருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து மிடில் ஏஜ்டு பர்சனாக இருக்கேன், அப்புறம் நானே ஓல்டு ஏஜ் எனக்கு ஏற்படுறது. அப்போ இதில் வந்து எனக்கு என்னோடய பாடிக்கு சேஞ்சஸ் நடக்கிறது. இதில் எது மாறாமல் இருக்கு? நான் அப்படிங்கிறது மாறாமல் அப்படியே இருக்கு. ஏன்னா குழந்தையாக இருந்தபோது நான் அப்படின்னு சொன்னேன், யூத்தாக இருக்கும் பொழுதும் நான் அப்படின்னு சொல்கிறேன், வயசானாலும் நான் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நான் என்னது அப்படின்னா அவேர்னஸ் பிரின்சிபிள். அந்த அவேர்னஸ் பிரின்சிபிள் கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருக்கு. அப்போ ஐ ஆம் அவேர் ஆஃப் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் வாட் ஐ ஆம் அவேர் ஆஃப் அது மாறிண்டே இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் ஸ்டேட்ஸு இதெல்லாம் மாறினாலும் நான் அப்படிங்கிறது மாறாமல் யூனிஃபார்மாக இருக்குது. அப்போது என்னுடைய எசன்ஸ் எது? அந்த மாறாமல் இருக்கிற அவேர்னஸ் பிரின்சிபிள் தான் என்னுடைய எசன்ஸ். அப்புறம் என்ன வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது? அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அதை ஈக்குவேட் பண்ணுறது. பரமாத்மா இருக்கு இல்லையா, அந்த பரம அப்படிங்கிற நாம ரூபத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிறது ஆத்மா. ஜீவாத்மாவில் இருக்கிற ஜீவங்கிற நாம ரூபத்தை எடுத்துட்டோம்னா இருக்கிறது ஆத்மா. ஏக ஆத்மா தான் இருக்குது. அப்போ அந்த ட்ரையாடிலேருந்து நாம் ஏக ஆத்மாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அத்வைத்தம் இப்படி தான் வந்து உபனிஷத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது.